காலையில இருந்து நம்ம செல்ல திறந்தாலும் சரி, டிவில நியூஸை பார்த்தாலும் சரி, பாண்டிச்சேரியில அந்த 9 வயசு குழந்தைக்கு நடந்த அந்த சம்பவம் தான் நம்ம கண்ணு முன்னாடி நினைப்பு வந்துகிட்டே இருக்கு. நியூஸும் வர வர நம்ம கை காலெல்லாம் அப்படியே நடுங்குது. ஏன்னா நம்ம ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சிருக்கோம், நம்மளும் ஒரு குழந்தைய வச்சிருக்கோம். நம்ம ஆரம்பத்துல இருந்து என்னன்னா முன்ன உள்ள காலம் மாதிரி இருக்க வேண்டாம், பொம்பளை பிள்ளைங்க 4 இடத்துக்கு துணிச்சலா போகணும், போயிட்டு வரணும் அப்படின்னு இப்ப காலம் மாறி மாறி குழந்தைக்கு நம்ம துணிச்சல் சொல்லி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இப்ப இருக்க இந்த சம்பவம்லாம் பார்த்தா எங்க குழந்தைக்கு துணிச்சல் சொல்ல முடியும்? இனி இந்த வீட்டை விட்டு வெளியே போகாத, கேட்டுக்கிட்ட போகாத அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது வரும் போல. 4 இடம் குழந்தை போகணும், பஸ் ஏறி போகணும், 4 இடத்துக்கு போகணும், தூரமா போயிட்டு வரணும், உனக்கு துணிச்சல் வேணும் அப்படின்னு சொல்ற காலம் போயிரும் போல. நம்ம அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை நம்ப முடியல, நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தனை பாக்குறவன நம்ப முடியல. ஆனா குழந்தைக்கு வந்து தெரியாது. நம்ம கூட பழகுறாங்க, பேசுறாங்க, கூட இருக்காங்க, சரி நம்ம ரெகுலரா பழகுறவங்க தானே அப்படிங்கும்போது அவங்க சந்தர்ப்பம் எப்படி மாறுமோ நம்மளுக்கு எதுவுமே நம்ம கணிக்கவே முடியாது. ஆனா எந்த ஒரு குழந்தைக்கும் தெரியாது இவன் நல்லவன், இவர் கெட்டவங்க, இவங்க நல்லவங்கன்னு யாருக்குமே தெரியாது. நம்ம சொல்லுவாங்க, உங்க பொம்பளை பிள்ளை தானே, நீங்க சொல்லி கொடுத்து வளங்கன்னு. நம்ம குழந்தைக்கு சொல்லி கொடுப்போம் தான். ஒருத்தவங்க உன பேசுறப்ப உனக்கு தெரியும், உன்னை பாக்குறப்ப உனக்கு தெரியும் சொல்லி கொடுப்பான். ஆனா அது குழந்தைக்கு தெரியுமா? 9 வயசு குழந்தைங்கிறது இன்னும் அந்த மெச்சூரிட்டி ஆகல. ஒரு 12 வயசு 15 குழந்தைக்கு அந்த தாட் தெரியும். நம்மள ஒருத்தவங்க பாக்குற விதம். 9 வயசு குழந்தைக்கெல்லாம் என்ன தெரியும்? இருந்தாலும் நம்ம சொல்லி கொடுத்தது அவனோட வழி இல்லை. ஏன்னா இப்போ அம்மா அப்பா தொடர டச்சுக்கும் வந்து அடுத்தவங்க தொடர டச்சுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். கண்டிப்பாக வந்து நம்ம அது பிஞ்சு குழந்தைனாலும் அதுக்கு தெரியாது. அதுக்கு என்ன தெரிய போகிற முட்டாய் தர சாக்லேட் தர அப்படின்னா அந்த குழந்தைங்க போகதான் செய்யும். குடும்ப சூழ்நிலைக்காக வெளியே வேலைக்கு போவாங்க, வீட்டுல யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப நம்ம பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கும், பக்கத்துல விளையாடும், அக்க பக்கத்துல பிள்ளைங்களோட விளையாடணும். அந்த நம்பிக்கை தான் ஒவ்வொரு அப்பா அம்மாக்கே. நம்ம வீட்டுல சரி வீட்டுல நம்மளால பாத்துக்க முடியல, ஸ்கூலுக்கு போனா அங்க சேஃபா இருக்கும், ஹாஸ்டல்ல போனா அங்க சேஃபா இருக்கும்னா, இப்போ கொஞ்சம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்ரீமதி பாப்பாவுக்கு என்ன நடந்துச்சு? ஹாஸ்டல்ல இருந்து தங்கி படிச்ச பொண்ணுதான், ஹாஸ்டல்ல நம்ம நல்லா இருக்கும் படிக்கும் அப்படின்னு நினைச்சுதான் அவங்க அப்பா அம்மா நம்பிக்கையோட இருந்தாங்க. அதோட நிலைமை படிப்படியா அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு என்ன நிலைமையே கூட ஃபுல்லா நம்மளுக்கு தெரியாம இருக்குது. இன்னுமே வந்து பாத்தீங்கன்னா அது கேஸ் நடந்து என்ன இதாயிட்டு இருக்கு. நம்ம அந்த பெத்த மனசுங்க இப்ப அந்த குழந்தையோட பார்த்தா அவங்க குடும்பமே சேர்ந்து கதறதுக்கு, அவங்க அப்பா அழுவது, அவங்க அம்மா அழுவதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு அப்படியே மனசு நம்மளுக்கு ஒரு மாதிரி அப்படியே பூரிச்சு போகுது. ஏன்னா எனக்குமே வந்து ஒரு பெண் குழந்தை இருக்குது. அப்பதான் வந்து நம்ம ஆம்பளை பையன் தான் வேணும், பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு அந்த காலத்துல வந்து பேசி இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து பெண் குழந்தைங்கிறது வந்து அது ஒரு பண்றாங்க, ஒரு சமமாயிடுச்சு, ஒரு லக்குன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு பெண் குழந்தைக்கு அப்புறமேட்டு தானே எனக்கு வந்து நான் லைஃபே நல்லா, எனக்கு ரொம்ப இதாயிடுச்சு அப்படின்னு அவ்வளவு ஒரு லக்கி சாமான்னு நினைச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம இந்த மாதிரி தெரியும் போது நம்மளுக்கு ஒரு அப்படி ஒரு படப்படப்பாவே இருக்குது. நம்மளுக்கு வெளியில விட முடியல, ஒரு விளையாட போகும்போது நம்ம பிள்ளைய வந்து ஏன்னா இப்போ வீட்டில் இருந்தோம்னா பாவா பார்த்துக்கலாம். வேலைக்கு போறவங்க வேலைக்கு போனதான் காசு, வேலைக்கு போனா சம்பாதிக்க முடியும், வேலைக்கு போனா பொண்டாட்டி பிள்ளைய காப்பாற்ற முடியும். வயிற்றுல இருக்கிறப்பல இருந்து பார்த்து 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 கை முளைக்குதா கால் முளைக்குதான்னு பார்த்து வளர்த்துட்டு ஒரு குழந்தை ஒரு நோயால இறந்து போச்சு, இல்ல எனக்கு வயிற்றுல இருக்கிறப்ப இது ஆயிடுச்சு அப்படின்னாலே இந்த மனசு தாங்கிக்காது. அப்படிங்கிறப்போ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போச்சு அப்படின்னாலே நமக்கு பதைக்குது, உயிரே போயிடும் அந்த நொடியில. அப்ப கண்ணுக்கு முன்னாடியே ஒரு குற்றவாளி நிக்கிறான், கண்ணுக்கு முன்னாடி இவன் தான் நம்ம குழந்தைய கொன்னுட்டான், இவனாலதான் செத்துச்சு, அது இப்படி ஒரு நிலைமையில செத்துச்சுன்னா அந்த மனசு எப்படி பார்க்கும்போது எனக்கு அவங்க எனக்கு என்ன சொல்ல தெரியல. ஏன்னா ஒரு குழந்தை இருக்கவங்க அந்த ஃபீல் தெரியும். எனக்கு அதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவன் தான் பண்ணிருக்கான்னு தெரியுது. இருந்தாலுமே அவங்க பெற்றவங்க அவங்க இது பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து தனக்கு நடந்துதான் எப்படி இருக்குமோ அந்த ஒரு இடத்துல தான் வந்து எல்லாத்தையுமே எனக்கு தோணுது. எனக்கு அவ்வளோ ஒரு காலையில இருந்து எங்க வீட்டுல எங்க பெரியவங்க எங்க அம்மா அப்பா எல்லாம் போன் பண்ணி இந்த இதுதான், பாப்பா பத்திரமா வச்சுக்கோ, பாப்பா பாத்துக்கோ அப்படிங்கிறப்ப அப்ப எங்க நம்ம விட முடியும்? முன்னாடி திண்டுக்கல்ல ஒரு நியூஸ், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிதான் ஒரு 75-70 வயசுல உள்ளவர் அவரால் வந்து நடக்கவே முடியல. அந்த அந்த அவரால் அந்த தாத்தாவால வந்து நடக்கவே முடியல, குச்சை பண்ணிட்டு இப்படி தேங்கி நடந்து இப்படி போவாரு. அவரு வந்து ஒரு 3 வயசு குழந்தைய ஒரு மோட்டர் பம்ப் செட்ல கூட்டிட்டு போய் அப்ப எனக்கு என்னன்னா நான் இதை வச்சு என்ன சொல்லுவேன்னா, அந்த குற்றவாளி போலீஸாரு நல்ல முறையா ஒரு அடிச்சு இழுக்காம நல்ல முறையா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைக்கிறாங்க. அவன் என்ன பண்ணுவான், சாப்பாடு ஜெயில களி அது இது தின்னு கூட்டு நல்லா தெம்பா இன்னும் 4 பேரை இது பண்ணலான்ட்டு வருவானுங்க. அந்த மாதிரி வளர்த்து விடுற மாதிரி இது பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச அந்த குற்றவாளியா அவங்க குடும்பத்திட்ட அந்த ஊர் மக்கள்கிட்ட ஒப்படைச்சிடலாம். உங்க பிள்ளைக்கு நடந்தது என்ன, இதுதானே உங்க பிள்ளைக்கு நடந்திருக்கு, நீங்களே தண்டனை கொடுங்கன்னு விட்டுறலாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம முடிவெடுத்து நம்ம பண்ண முடியாது. நம்ம நீ நானும் பேசலாம். அந்த ஆதங்கம் இல்ல அந்த ஆதங்கம் எனக்கு தெரியுது. ஏன்னா இது வருஷம் நடக்குது. 2023 நடந்துச்சு, 22, 23 இப்ப இல்ல போன வாரம் எடுத்து என்ன நடந்துச்சுன்னு எடுத்து பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல 10-15 குழந்தைங்க ஒரு வெள்ளாட்டுக்காரங்கள ஒரு குரூப்பா சேர்ந்து கற்பழிச்சு இது பண்ணி எல்லாம் 20 வயசு 25 வயசு குழந்தைய கற்பழிச்ச கலப்பை 2 வயசு 3 வயசு நாக்கு குங்குது.
வயசு குழந்தை, அதுக்கெல்லாம் என்ன தெரியும் அதுங்களுக்கு? எல்லாம் அதுக்கெல்லாம் வந்து ஒரு விவரத்தை யார் கூப்பிட்டாலும் யாரு பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் பார்க்கும். ஒரு குழந்தை இருக்குன்னா பெரியவங்க அதுல பிஞ்சு குழந்தைங்க என்ன தெரியும் அதுங்களுக்கு? ஒரு 5 வயசு 6 வயசு குழந்தைங்க அப்படின்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? எவ்வளவு மெச்சூர் அந்த குழந்தைங்க இருக்கும்? கீழே விழுந்தா கூட தெரியாது. வலிச்ச சின்ன ஒரு கல்லு பிஞ்சு ஒரு ஊசி குத்துனா கூட அந்த ஒரு கையில பாப்பா ஹாஸ்பிட்டல் ஊசி கூட்டு போனோம், குத்தும்போது அது குத்தும்போது எனக்கு குத்துறமா அந்த ஒரு ஃபீல் ஆச்சு. அது குழந்தைங்களுக்கு என்ன தெரியும்? பிஞ்சு கை, சாஃப்டான ஒரு கை குழந்தை அந்த மாதிரி இருக்கும்போது என்ன தெரியும்? இப்பெல்லாம் எப்படி தோணுது, மனசு வந்து எப்படிதான் இப்பெல்லாம் இருக்காங்க எனக்கு தெரியல. அப்படி ரொம்ப என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த குழந்தைய பார்த்துட்டு அவங்க அம்மா அப்பா அழுகுறத பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. மனுஷ இனத்தை சேர்ந்தவங்களே கிடையாது இப்படி எல்லாம் பண்றவங்களுக்கு. அவனுங்களுக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கும், அவனுங்க கூடயும் ஒரு அக்கா தங்கச்சி பிறந்திருக்கும், அவனும் ஒரு பெத்தது பொம்பளை பிள்ளையா தான் இருந்திருக்கும். அப்படி உள்ளவனுக்கு இது தெரியலைன்னா இவனுங்களுக்கு இந்த உலகத்துல என்ன தண்டனைன்னா, இந்த சொன்ன மாதிரி இந்த உலகத்திலேயே அந்த இறந்து போனாங்களா அவங்க அப்பா அம்மா கிட்டே அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்க சொல்லி விட்டுருணும். அவங்க கொடுக்குற தண்டனை தான். உலகத்திலே அந்த மாதிரி ஜென்மம் இருக்கக்கூடாது. போலீஸ்ல போயிட்டு அவன் என்ன திருந்தியா வருவான்? அவனுக்கு என்ன இந்த என்ன தூக்கு தண்டனையா கொடுக்க போறாங்க? போலீஸ் போயிட்டு ஒருத்தனை எவனும் ருசி கண்ட என்ன சொல்லுவாங்க, பால் கண்ட பூனை ருசி கண்ட பூனை எப்படி பால் சட்டியை உருட்டாமலாம் இருக்கும்? திருந்ததுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த உலகத்துக்குலாம் அப்படிப்பட்ட ஆளே தேவையில்லைங்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சொன்ன மாதிரி பொம்பளை பிள்ளைய நம்ம சொல்லி கொடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, ஓ பிள்ளைய நீ தான் அடக்கி வைக்கணும், ஓன் பிள்ளைங்களை நீ தான் வளர்க்கணும்னா சின்ன வயசுல இருந்தே ஒரு குழந்தைக்கு நீ இதை பண்ணக்கூடாது, உன்னை இப்படி யாராவது பார்த்தா சொல்லுன்னா அது மைண்ட்ல அதே தோணிருங்கிறதுக்காக தான் ஒரு லெவல்ல ஒரு ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்ககிட்ட நம்ம அந்த விஷயத்தையே சொல்ல ஆரம்பிப்போம். இது எல்கேஜி, நான் 9 படிக்கிறேன், அந்த 9 வயசு குழந்தைகிட்ட போய் நம்ம இதெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சொல்லி கொடுக்க முடியுமா? நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு, யாரு இருந்தாலும் சாப்பிடாத அவனை கூப்பிட்டா போகாது அப்படின்னு தான் சொல்லுவோமே ஒழிஞ்சு அந்த அந்த அந்தந்த விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்க போறது இல்ல. பொம்பளை பிள்ளைங்க வந்து பார்த்து வளர்க்கணும், பொம்பளை பிள்ளைங்க வந்து சொல்லி தரணும் அப்படின்னு முதல்ல வந்து ஆம்பளை பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி தான் பொம்பளை பாப்பாவுக்கு வந்து எப்படி நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதே மாதிரி பசங்களுமே வந்து நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அப்பதான் வந்து வளரும் போது நம்மளுக்கே வந்து அது தோணும். மேக்ஸிமம் வந்து இப்பெல்லாம் என்னதான் சொல்லி கொடுத்தாலுமே அது நடந்துட்டு தான் இருக்குது. எவ்வளோ நியூஸ் எடுத்தோ இல்லை ஒரு நம்ம யூடியூப் எடுத்தோ அடிச்சு பார்த்தாவே அவ்வளோ சின்ன குழந்தைங்க சின்ன சின்ன பசங்க ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல நல்லா படிக்கும், ஸ்கூல்ல சேஃபா இருக்கும். நம்ம கிட்ட இருக்கிறத விட பிள்ளைங்க ஸ்கூல்ல இருக்க நேரம் அதிகம். காலையில 8:30 மணிக்கு போச்சுன்னா சாயந்தரம் 4:30-5 மணிக்கு தான் ரிட்டர்ன் வருது. அப்படிங்கிறப்போ ஸ்கூல்ல இருக்க நேரம் அதிகம் போய் நம்ம நம்பி அனுப்புனா அதை திறந்தா ஆசிரியர்களால பாலியல் தொந்தரவு, ஸ்கூல்ல படிக்கிற பையனால பாலியல் தொந்தரவு, பிரின்சிபல், டீச்சரு, எப்பா ரீசெண்டா எவ்வளோ நியூஸ். அதை விட்டு வேலைக்கு போனா வேலையில உள்ளவங்க அப்படி பண்றானுங்க, மேனேஜர் இப்படி பண்றான், அவன் இப்படி பண்றான், எதை திறந்தாலும் இப்படி. அப்ப எங்கதான் நம்ம பிள்ளைய அனுப்ப முடியும்? நம்ம கூடயே வச்சுட்டு இருக்க முடியுமா? நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, பிள்ளை விளையாட நீங்க தான் கூடவே இருந்து கவனிச்சுக்கணும்னு. அப்ப அந்த அளவு மோசமான இடமா இது? அப்போ ஒரு பிள்ளைய என் பிள்ளை விளையாடுதுன்னா நான் கேட்டுக்கிட்டே இருந்து உட்காந்துட்டு கவனிக்கிற அளவு சுத்தில உள்ளவங்க எல்லாம் கெட்டவங்களா? எல்லாரும் நல்லவங்க தான், நம்ம மனுஷங்க தான். பிள்ளை நம்ம பிள்ளை சேஃபா தான் வளரும், 4 பேர் நடந்துகிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தானே. அந்த 4 பேர்ல ஒருத்தர் இப்படி இருப்பான் நம்ம என்ன நினைச்சுக்கிட்டா இருக்கிறோம். குழந்தைங்களை வந்து வெளில விளையாட விட்டாதான் கொஞ்சம் மைண்டு ஃப்ரீ ஆகும். அப்போ நம்ம வெளில வந்து மைண்டை விட்டு தான் ஆகணும். நம்ம வீட்டுக்குள்ளே வச்சுக்கலாம், பத்திரமா நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் வீட்டுக்குள்ளே வைக்கும்போது என்ன ஆகும், குழந்தைங்க வந்து மொபைல் கேட்கும். மொபைல் கேட்டு மொபைலுக்கு வந்து ரொம்ப அடிக்ட் ஆவாங்க. மொபைலே வந்து 2 டைம் வந்து நோண்டிட்டே இருப்பாங்க, வீடியோ கேம் ஆடுவாங்க. அதுலேயே வந்து ரொம்ப அடிக்ட் ஆகி அதுலேயும் நிறைய பாதிப்பு இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், வெளில விட்டா கொஞ்சம் விளையாடுவோம், ஓடி வரனா கை காலெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் சொல்லி நம்ம வெளில விளையாட விடுவோம். அப்போ வெளில விளையாடும்போது என்ன ஆகும், அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு நம்மளுக்கே இது தெரியல. உங்க ஆசை, உங்க தேவை, உங்க போதைக்கு ஒரு பச்சை குழந்தையோட உயிரோட எல்லாம் விளையாடவே கூடாது. சத்தியமா இந்த உலகத்துல அதுக்கு ஒரு தண்டனை வந்து என்னன்னா எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் இதுக்கெல்லாம் ஈடாகாது. அந்த உயிர் போன உயிர் கிடைக்காது. புரியுதா? ஒவ்வொரு பிள்ளைங்களும் சரி, ஒவ்வொரு உயிரும் சரி, நம்ம பார்த்து வளர்க்குறோம். நாளைக்கு நம்ம பிள்ளையோட கிராஸ் பண்ணவோ ஒரு பிள்ளைய நம்ம ஒரு அர்ஜென்ட்ல ஒரு வேலை செய்யற இந்த பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டு வா, அது எதுக்கு நம்ம அனுப்புறோம்னா நம்ம பிள்ளைய 4 இடத்துக்கு போய் கத்துக்கணும். நம்மளே நம்ம பிள்ளைய கூட்டிட்டு போய் ஒரு கடையில ஒரு பொருள் வாங்க தெரியும். இன்னைக்கு நம்ம எதுக்கு நீ போய் வாங்கிட்டு வாங்க, பிள்ளைங்க அந்த கணக்கு வழக்கு தெரியணும். அதுக்காக தான் பக்கத்துல இருக்க கடைக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே சின்ன வயசுங்கிறப்போ 3 வயசு குழந்தைய நம்ம அனுப்ப மாட்டோம். கொஞ்சம் ஓரளவு ஒரு பிள்ளை படிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த நீ எழுது, இந்த நீ பண்ணு, நீ ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிதான் நம்ம வளர்ப்போம். ஏன்னா கத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்படி எல்லாம் இருந்தா எப்படி ஒரு பக்கத்துல கடைக்கு அனுப்ப முடியும், பக்கத்துல விளையாட அனுப்ப முடியும்? ரொம்ப ஒரு பயமா இருக்கு. இந்த இதெல்லாம் நியூஸை பார்த்துட்டுலாம் நம்மளுக்கு எங்க பாப்பாலாம் இப்ப வெளில போறதுக்கும் அனுப்புறதுக்கும் ரொம்ப ஒரு முட்டாளுமே பார்த்துட்டு பிள்ளைய வச்சிருக்கவங்களுக்கு தான் அந்த ஆதங்கம் புரியும். பிள்ளைய வச்சிருக்க இல்லாதவங்களுக்குமே அவங்க அக்கா தங்கச்சி இருக்க எல்லாத்துக்குமே அந்த ஆதங்கம் வரும் தான். எப்படி நம்ம ஒரு வேலைக்கு போறோம், நம்ம பிள்ளைய விட்டு நம்ம போறோம்னா
என்ன ஃபுல்லா இங்கதான் இருக்குமா இல்ல என்ன பண்றது, குழந்தை கூடயே நம்ம ஒரு ஆளை போட்டுக்கிட்டே இருக்க முடியுமா பாத்துக்க, இப்படி எல்லாம் இருந்த இந்த உலகம் என்ன ஆகுனே தெரியல. கவர்மெண்ட் தான் வந்து இந்த சட்டத்தை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா சிவியரா வந்து எடுத்து இது பண்ணோம். அது ஒரு ஆம்பளை பையனா இருக்கணும் பொம்பளை பையனா இருக்கணும், ஆம்பளை பையனா இருங்க நல்லவனா தான் வளருவான், நல்லவனா தான் இருப்பான். அவனுங்க அந்த என்ன சொல்றது போத குட்டி எல்லாத்துக்கும் அடிக்ட் ஆகிறப்ப அவன் புத்தி மாறுது. எவ்வளவு போராட்டம் எவ்வளவு குடிக்கிறது அவன் விருப்பம், அவன் குடிக்கிறான், கஞ்சா போடுறான், அவன் என்னமோ பண்ணிட்டு போறான், போய் வலிக்கிறான், தம்பி அதை இதே பண்ணிட்டு போறான். அவன் 4 செவத்துக்குள்ள பண்ணிட்டு அவன் தூங்கிட்டு எதா கண்ணா, அதுக்கு அடுத்தவன் பிள்ளை வீட்டு பிள்ளையா அவன் கை வைக்கணும். அதுதான் நமக்கு ஆதகமா இருக்கு. எவ்வளவு ஒரு துணிச்சல், பக்கத்து தெருவிலே இருந்துட்டு பக்கத்து வீட்லயே கை வைக்கிறது. எங்கேயாவது இருந்து ஒருத்தன் பண்ணிட்டு நம்ம பிள்ளைய தூக்கிட்டு போயிட்டு அப்படின்னா கூட ஐயோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னா பக்கத்திலேயே நடக்கிறப்ப இது என்ன எங்க கொண்டு நம்ம சொல்ல முடியும்? அந்த அழுத குழந்தையும் இவன் கண்ணு முன்னாடி அந்த அழுத குரல் கேட்கலையா அவனுக்கு? அழுது குழந்தை அழுகுதுன்னா அழுகுதேன்னு விட்டுருக்கான், அதை கொண்டு புதைச்சி சாக்குல கட்டி தூக்கி போடுற அளவுக்கு. அப்ப அவன் மனுஷ ஜாதியே இல்ல, அவன் மிருகத்தோட சேர்ந்துட்டான். அப்படிங்கிறப்ப அவனுக்கு இந்த ஊர்ல இந்த நாட்டுல அவனுக்கு என்ன வேலை? ஜெயில மட்டும் அவன் இருந்து என்ன பண்ண போறான்? ஒரு பிஞ்சு குழந்தை அழுகுதுன்னா நம்மளுக்கு ஏதோ ஒரு அடிச்சாவே திட்டினாவே அழுதாவே நம்மளுக்கு எந்த குழந்தையாலும் சரி மேக்ஸிமம் வந்து ஏதோ ஒரு குழந்தை கீழே விழுந்து அம்மா ஏன்னா அழுதாவே நம்மளுக்கு வந்து மனசு இறங்கி பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ அந்த குழந்தை அவ்வளோ துடிச்சு அழுதுருக்கு அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு வந்து அப்போ கூட ஒரு கொஞ்சம் மனசு இறங்கி வந்து ஏதாவது பண்ணிக்கலாம். நாய் இந்த மாதிரி பண்ணி எப்படி ஒரு மிருகம் ஃபுல்லாவே மாட்டான்னு நினைக்கிறேன் நான். இதுக்கு ஒரு வாரம் நம்ம போராடுவோம், தொடர்ந்து அடுத்த 7 நாளையில அடுத்த ஒரு சம்பவம் வரும். அது ஒரு 6 மாசம் முன்னாடி இந்த ஓடுற ட்ரெயின்ல இருந்து ஒரு பிள்ளைய ஒரு கேண்டிகேப் பையன் ஒரு பிள்ளைய எடுத்து கொண்டான்ட்டு அதை படிச்சுட்டு அப்படிதான் நைட்டெல்லாம் தூக்கமா வரல. எப்படி ஒரு பிள்ளைய நம்ம நம்பிட்டு பஸ்ல போனா பாதுகாப்பு இருக்காதுன்னு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணி ட்ரெயின்ல அனுப்புனா அதே ட்ரெயின்ல அடுத்த இதுல ஏறி கேண்டிகேப்பா இருக்கானேன்னு சொல்லி அதுல வந்து ஏறி இருக்கான். ஏறி அந்த பிள்ளைய அப்படியே இது பண்ணி அப்படியே தூக்கி போட்டிருக்காங்க. பஸ்ல ஒரு பொண்ணை இது பண்ணி கெடுத்துட்டேன் நம்ம டெல்லியில. அதுக்கெல்லாம் போராட்டம் பண்ணிட்டு என்ன கேஸ் நடந்துட்டே இருக்கும். கேஸ் நடந்தா ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு குழந்தைக்கு போராட்டம், ஒவ்வொரு குழந்தையும் பத்தி நம்மளும் பல வீடியோ போடுறோம் எடுக்கிறோம். அதுக்காக இந்நேரம் பாண்டிச்சேரி ஃபுல்லாவே போராட்டம் நடந்துகிட்டு இருக்கோம். இப்போ ஒவ்வொரு வீடியோ பார்க்க நமக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு போராட்டம். இப்ப அந்த பொண்ணு வந்து எப்படி காணாம போச்சுன்னா அந்த வீடியோ CCTVல இருந்தானே எடுக்கிறாங்க. அப்படியே பதறுது நமக்கு, குழந்தைய பார்த்தா நமக்கு பதறுது. இப்படி ஒரு 9 வயசு குழந்தை இப்படிதான் சாகணுமா அப்படின்ட்டு நமக்கு பதறுது. அப்படியே இந்த கொடுமையை வந்து எல்லாருமே நேரம் பார்த்துருப்பீங்க. ஜெனிக்க முடியாத ஒரு கொடுமை வந்து இந்த மாதிரி எல்லாம் கண்ணு முன்னாடி யாருக்கும் இப்படி நடக்கவே கூடாது. 9 வயசு குழந்தை, ஒரு என்ன படிக்க வேண்டிய குழந்தை, அதுகளுக்கு என்ன தெரியும்? ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து விளையாட தான் போகும். நம்ம வீட்டுல என்னதான் கட்டுப்படுத்தி வச்சாலும் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். நம்ம சாப்பிட்டுச்சா உடனே தெருவுக்கு ஓட தான் போகும், விளையாடத்தான் செய்யும். அதுக்காக நம்ம அனுப்பாம இருக்க முடியுமா? அதுக்கு இப்படி நடக்கணும் அதுக்கு தெரியுமா? நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு ஒரு குழந்தைக்கு எப்படி தெரியும்? ஒரு இவ்வளவு பெரிய மனுஷங்க நமக்கே ஒரு அடுத்த அட்ரஸ் கேட்க வந்தா நல்லவன் நினைச்சு சொல்லதான் செய்வோம். திடீர்னு பார்த்தா கழுத்துல இருக்கிறத உருக்கிட்டு போறான், கையில இருக்கிறத அறுத்துட்டு போறான். அப்படிங்கிறப்ப அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? ஒரு வயசானவர் பேசினாலும் நல்லவனா தான் இருக்கும், ஒரு வயசு பையன் பேசினாலும் நல்லவனா தான் தெரியும். அப்படிங்கிறப்ப அதுக்கு என்ன தெரியும்? மனுஷங்க நம்ம தான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இதெல்லாம். குடிச்சா கதறிச்சு தெரிய மாட்டுக்கு. ஒரு பஸ்ல போனா இவனுங்களெல்லாம் எதை கொண்டு எப்படி என்ன திருத்தணும்னே தெரியல. அப்ப ஜீர்ணிக்க முடியாத சம்பவம் இது. நியூஸை திறந்தாலே இதுதான், நமக்கு தூக்கம் வர மாட்டுது.